அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சசி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல சிறப்பு புலனாய்வு குழு ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சிறப்பு புலனாய்வு குழு ஆனது இந்த நோட்டீஸை அனுப்பியிருந்த நிலையில ஞானசேகரன் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை வாங்கிய சொத்துக்கள், தற்போது வசிக்கும் வீடு குறித்த பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஆவணங்கள் கேட்டு நோட்டீஸ் அளிப்பிருந்தது. இதில் வருவாய்த்துறை இன்று காலை அவர்கள் இல்லத்தை அளந்து சோதனை மேற்கொண்ட நிலையில் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி ஞானசேகரன் வசித்து வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வருவாய்த்துறையின் நடத்திய இந்த ஆய்வில் இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் அந்த கோட்டூர் ஏரிக்கரை தெருவில் இருக்கக்கூடிய 2 மாடி வீடு என்பது 2 மனைவிகளுடன் வசித்து வருவதாகவும், வீடு கட்டியுள்ள நிலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானது எனவும் அதற்கு பட்டா இல்லை என்பதும் இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தை வாங்க விற்க தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இடத்தை ஆக்கிரமித்து ஞானசேகரன் குடும்பத்தினர் வீடு கட்டியிருப்பதாகவும் வருவாய்த்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக இந்த வீட்டிற்கு அவர் இதுவரை வரி கட்டியுள்ளாரா, எந்தெந்த வரிகள் கட்டப்பட்டிருக்கிறார், வருவாய்த்துறையில் அவர் முறையாக அனுமதி எல்லாம் பெற்றிருக்கிறாரா என்பது குறித்தான தகவல்களையும், இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட இடங்களுக்கு வாடகை முறையாக செலுத்தி வருகிறாரா என்பது குறித்தான தகவல்களையும் அதிகாரிகள் தரப்பில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.